ஒரு விஷயத்தை நினைவில் வையுங்கள். நெட்வொர்க்குகள் எப்போதும் தலைவர்களால் உருவாக்கப்பட்டும் நிலைநிறுத்தப்பட்டும் இருக்கின்றன. என்னிடம் பலர் வந்து சொல்கிறார்கள், நான் 500 பேருடன் ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கினேன், ஆனால் வேலை செய்கிறவர்கள் 5 பேர் தான். அப்பொழுது நான் அவர்களுக்கு இதையே சொல்கிறேன். என் பயிற்சி நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், நெட்வொர்க்குகள் தலைவர்களால் உருவாக்கப்பட்டும் நிலைநிறுத்தப்பட்டும் இருக்கின்றன. நீங்கள் அதை உருவாக்கி விட்டீர்கள் என்று நான் சொன்னேன், ஆனால் அதை நீண்ட காலம் நிலைநிறுத்த முடியவில்லை. ஏனெனில் எவரையும் நம்முடைய வணிகத்திற்குள் கொண்டு வருவது அது முதல் படி மட்டுமே. உண்மையான வேலை அதுக்கு பிறகுதான் தொடங்குகிறது. அவரை தொடர்ந்து கண்காணிப்பது, தொடர்ந்து வழிகாட்டுவது, அவர் சொல்வதால் எரிச்சல் அடையாமல் இருப்பது, அவருடன் அனுதாபமாக நடந்து கொள்வது, அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவது. அது சில நேரங்களில் மிகவும் எரிச்சலூட்டும் விஷயமாக இருக்கலாம். என்னை நம்புங்கள், 28 ஆண்டுகள்ல எனக்கு அப்படி பலர் இருக்கிறார்கள். அவங்களுடைய எண்ணுகள் எனக்கு தெரியும். அவர்களை உலகம் எல்லாம் பிளாக் செய்து விட்டது. ஆனால் ஏன் போனில இன்னும் அவங்களை பிளாக் செய்யல? ஏனெனில் நீங்கள் அந்த குட்குடே விளம்பரத்தை கேட்டிருப்பீர்கள். வளைந்ததுதான், ஆனாலும் அது உங்களுடைய டவுன்லைன் என்பதையும் மறக்கக்கூடாது. அண்ணா மாதம் 100 பிவி வேலை செய்தாலும் அந்த வேலை முழுவதும் உங்களுடைய டவுன்லைன் மூலம் வந்தது என்பதும் உண்மை. அந்த மாதிரி உங்களுடைய டவுன்லைன் நல்லா வேலை செய்தால் மட்டுமே பணம் கொடுக்கிறான் தானே, அதனால டவுன்லைன் முக்கியம் என்பதையும் நினைவில் வையுங்கள். ஆமா, அதுதான் உங்களுடைய வாடிக்கையாளர். உங்களுடைய ஷோரூம் இருந்தது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதுல 15 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறீர்கள். வாடிக்கையாளர் வந்து எங்கிருந்து எல்லா முட்டாள்களும் வந்து விடுகிறார்கள் என்று கேட்கிறார். எப்படி பொருட்கள் வச்சிருக்கிறீர்கள்? நல்ல பொருட்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஐயா, இதுதான் நம்ம கிட்ட இருக்கிறதுல சிறந்தது. சரி, இப்படித்தான் இருக்கிறது, பூட்டு இருக்கிறது, போட்டு விடுங்கள். வணிகர்களிடம் கேளுங்கள். அவர்களிடம் இப்படிப்பட்ட வாடிக்கையாளர்கள் வந்து பேசுவார்கள். ஆனாலும் அவர்கள் ஒருபோதும் கம்பி எடுத்து அடிக்க வெளியே வரமாட்டார்கள். என்னை சுடு, என் கடைக்குள் நுழைந்த ஆபத்தான நபரை முடித்து விடுங்கள். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அதுதான் ஒரு வணிகரின் மனப்பான்மை. சரி சார், அடுத்த முறை நீங்கள் வரும்போது உங்கள் எண்ணெய் விட்டு செல்லுங்கள் என்று சொல்வார்கள். எங்களிடம் புதிய ஸ்டாக் வர இருக்கிறது, நாங்கள் உங்களை அழைத்து அந்த ஸ்டாக்கை உங்களுக்கு சிறப்பாக காண்பிப்போம். அதுதான் ஒரு வணிக உறவை உருவாக்குவது. அதனால நெட்வொர்க் உருவாக்குவது ஒரு வேலை, அந்த நெட்வொர்க்கை நிலைநிறுத்துவது இன்னொரு வேலை. நல்ல நெட்வொர்க் உருவாக்க முடியும், ஆனால் அதை நிலைநிறுத்த முடியல என்றால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் உங்க போனில நல்ல கேமரா வைத்திருக்கிறீர்கள், ஆனால் மெமரி கார்டை இவ்வளவு சிறியதாக வைத்திருக்கிறீர்கள். அதுல நீங்கள் புகைப்படங்களை சேமிக்கவே முடியாது. அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? அப்கிரேட் செய்யலாமா? என்ன செய்ய வேண்டும்? இதை பற்றி சிந்தியுங்கள். உங்கள் நெட்வொர்க் உருவாகி வருகிறது, ஆனால் அது ஓடவில்லை என்றால் நீங்கள் நெட்வொர்க்